பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே கடந்த 9 மாதங்கள் நம்மை கிருபையாய் காத்து நடத்தி இந்த 10வது மாதத்துக்கு நம்மை பிரவேசிக்க செய்திருக்கிறார். இந்த 10வது மாதத்தையும் தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தந்து நம்மை நடத்துவார். இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்தம் ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7வது வசனத்தின் முன்பகுதி சொல்லுகிறது, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும் என்று சொல்லுகிறார். இந்த மாதத்தில் பலன் வரும், இரண்டத்தனையான பலன் நம்ம பெறப்போகிறோம். ஒரு வேளை வெட்கப்பட்டு போனோம் என்று சொல்லி அநேகர் கலங்கி போயிருக்கள். ஐயோ, வெட்கப்பட்டு போனோமே என்று சொல்லி. பிரியமானவர்களே, நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார். இரண்டத்தனையான பலன் வரும்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். இந்த 9 மாதங்கள் ஒருவேளை எதிர்பார்த்து காத்திருந்து உடைய இருதயம் சோர்ந்து போய் காணப்படலாம். இந்த புதிய மாதத்தில், இந்த 10வது மாதத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து உங்களிடத்தை வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு இரண்டத்தனையான பலனை கொடுத்து உங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, சோர்ந்துடாதீங்க, தளர்ந்து போகாதீங்க. இந்த புதிய மாதம் உங்களுக்கு ஒரு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் பலனை பெறுகிற ஒரு மாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வாழ்வில் இரண்டத்தனையான பலனை கொடுத்து உங்களை மகிழ பண்ணுவார். ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி சூழ்நிலைக்குள் நீங்கள் நிற்கலாம். ஆண்டவர் அதை மாற்றி உங்களை மகிழ பண்ணுவார். ஒரு சோதரம், ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை கர்த்தர் ஏற்படுத்தி உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். கலங்கிறாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. தேவாதி தேவனை உறுதியாக பிடித்து கொள்ளுங்க. அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அப்படி சூழ்நிலைகளை மாற்றி உங்களுக்கு ஒரு மெய்யான விடுதலை கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்துவார். அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களுக்கு துணை நிற்கிறவர். இந்த 10வது மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று நீங்கள் இழந்ததை திரும்ப இரட்டத்தனையாக பெறச் செய்வார். வெட்கப்பட்ட இடத்துல தலை நிமிரச் செய்வார். தோல்வியை மாற்றி ஜெயத்தை கட்டளையிடுவார். பலவீனங்களை மாற்றி பலனை தந்து நடத்துவார். வழியே இல்லாத சூழ்நிலை உங்களுக்கு வழியை உண்டாக்கி உங்களை வழி நடத்துவார். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை அற்புதமாக நடத்துவார். இரண்டத்தனையான பலனை காண செய்வார். நாம் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த மாதத்திலும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறப்பா. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. இந்த வாக்கின்படி நான் செபிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருபடி வாழ்விலும் வல்லமை இறங்கட்டும், தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும். தகப்பனை, இழப்புகள், நஷ்டங்கள், ஏமாற்றங்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறணும். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியா ஜெபிக்கிறையா. வியாதி படுக்கைகள் மாறணும் தகப்பனை. ஆண்டவர் ஒரு அற்புதமான விடுதலை கொடுத்து ஆசீர்வதிங்க. எல்லா தடைகளை உடைத்து அற்புதமான வழிகளை நீங்கள் திறந்து கொடுக்க நான் ஜெபிக்கிறையா. இந்த மாதத்தில் கர்த்தர் இரண்டத்தனையான பலனை கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை மகிழ பண்ணுவீராக. எதிர்பார்த்து காத்திருக்கிற நன்மைகளை கர்த்தர் கட்டளையிடுவீராக. அநேக பிள்ளைகள் ஆண்டவரை காத்திருந்து சோர்ந்து போயிருக்கலாயா. ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து அவர்களை திடப்படுத்தி நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த மாதம் பிள்ளைகளுக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து கொடுங்க. அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதித்து கொடுங்க. போகிற வருகிற எல்லாம் பிரயாணம் தெய்வ கிருபையை பாதுகாப்பை கட்டளையிடுங்கப்பா. இந்த புதிய மாதத்தினுடைய புதிய கிருபையுடைய பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும். இரட்டத்தனையான பலன் வரும் சொன்னீங்கப்பா. இந்த மாதத்தில் இரட்டத்தனையான பலனை கண்டுமை துதிக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. தொழில் வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. நன்மையான விலை கொடுக்கிற தேவன் ஆண்டவர்
ஆண்டவரே. இந்த மாதத்தில் உடைய பிள்ளைகள் என்ன நன்மை எதிர்பார்த்திருக்கிறாங்களப்பா, அந்த நன்மையினால் உடைய பிள்ளைகளை நிறைத்து நீர் மகிழ பண்ணும். சில அன்புக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.